ராகுல் தன் குறைந்த வருமானத்தில் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தி வந்தான். ஒரு நாள் தெருவில் அவனுக்கு ஒரு பழங்கால நாணயம் கிடைத்தது. அந்த நாணயத்தின் நடுவில் ஒரு துளை இருந்தது. துளையிட்ட நாணயம் கிடைப்பது அதிர்ஷ்டம் என்பது ஒரு நம்பிக்கை. எனவே அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், நான் பணக்காரனாகி விடுவேன் என்று நினைத்தான் ராகுல். அதனால் அந்த நாணயத்தை தன் சட்டைப்பையில் போட்டுக்கொண்டு வேலைக்குச் சென்றான். மற்ற நாட்களை விட அன்று அவனுக்கு அதிக வருமானம் கிடைத்தது. எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த நாணயம் எனக்கு கிடைத்த நேரம்தான் என்று நினைத்து தன் மனைவி வசந்தியிடம், இனி தினமும் நான் போடும் சட்டைப்பையில் இந்த நாணயத்தை வைத்துவிடு என்றான். அன்றிலிருந்து தினமும் தன் சட்டைப்பையில் உள்ள நாணயத்தை தொட்டு பார்த்து கொள்வான். அந்த நாணயத்தை வெளியே எடுக்க மாட்டான். சில ஆண்டுகளில் பணம், பதவி அனைத்தும் வந்து சேர்ந்தன. பல வருடங்களுக்குப் பின் ஒரு நாள் தன் மனைவியிடம், அந்த நாணயத்தை பார்க்கணும் போல இருக்கு என்றவாறு சட்டைப்பையிலிருந்து அதை எடுத்து பார்த்து அதிர்ச்சியானான். அந்த நாணயத்தில் துளையே இல்லை. என்ன இது என்று வசந்தியை குழப்பத்துடன் பார்த்தான். அதற்கு அவள், என்ன மன்னிச்சிடுங்க, உங்க சட்டைய துவைத்து உதறி காய வைத்த போது அந்த நாணயம் தெருவில் விழுந்துடுச்சு. எவ்வளவு தேடியும் கிடைக்கலை. அதனால தினமும் நான் வேற நாணயத்தை உங்க சட்டையில போட்டு வைப்பேன் என்றாள். இது எப்போ நடந்தது? அந்த நாணயம் கிடைத்த மறுநாளே. ராகுல் அமைதியாக சிந்தித்தான். உண்மையில் எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்ல, என்னுடைய நம்பிக்கைதான் என நினைத்தான். முன்பை விட உற்சாகத்துடன் தனது பணியை தொடர்ந்தான். வெற்றியோ அதிர்ஷ்டமோ அது நாம் வைத்திருக்கும் பொருளால் வருவதல்ல. தன்னம்பிக்கையோடு கடினமாக உழைத்தால் வெற்றியும் அதிர்ஷ்டமும் நம்மை தேடி தானே வரும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.